கடலூரில் திமுக கூட்டணி சார்பில் நேற்று பொதுக்கூட்டம் நடந்தது. முதல்வர் ஸ்டாலின் உரையாற்றினார். விசிக தலைவர் திருமாவளவன் பேசும்போது கடலூர் மாவட்டத்தில் போட்டியிடும் 9 தொகுதி வேட்பாளர்களை அறிமுகம் செய்து வைத்தார். அப்போது ஒவ்வொரு வேட்பாளரின் பெயரை அவர் சொன்னபோது அவர்கள் எழுந்து நின்று வணக்கம் கூறினர். விருத்தாச்சலம் தொகுதி வேட்பாளரான தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா பெயரை சொன்னபோது அவர் எழுந்து நிற்காமல் அமர்ந்தபடியே இருந்தார். அனைவரும் பிரேமலதாவை திரும்பி பார்த்தனர். ஒரு கட்சி தலைவரை அவமதிக்கும் வகையில் பிரேமலதா நடந்து கொண்டதாக விசிகவினர் குற்றம் சாட்டினர். அண்ணன் மாண்புமிகு அமைச்சர் குறிஞ்சிப்பாடி தொகுதியிலே வேட்பாளராக போட்டியிடுகிறார். நம்முடைய விருத்தாசலம் தொகுதியிலே கேப்டன் அவர்களின் அரசியல் வாரிசாக களத்திலே இன்றைக்கு நம்மோடு கைகோர்த்திருக்கிற பெருமதிப்பிற்குரிய தலைவர், ஒரு பெண் தலைவர், தமிழ்நாட்டிலே ஒரு பெண்மணி இன்றைக்கு மிக துணிச்சலாக இந்த அரசு தொடர வேண்டும் என்று ஊராய் சென்று பிரச்சாரம் செய்து வருகிறார் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள். ஆனால் ஸ்டாலின் வேட்பாளர்களை அறிமுகப்படுத்திய போது பிரேமலதா பெயரை சொன்னதும் எழுந்து நின்றார். நமது வெல்லும் வேட்பாளர் அருமை சகோதரி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் என் ஆருயிர் நண்பர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய மனைவி, தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் பொதுச் செயலாளர்.